இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் இந்த மாதிரி அழகான டிசைன் இருக்கிற சேலைக்கு ப்ளவுஸு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம முதுகில் அழகிய டிசைன் கொடுத்து இதுக்கு மேட்சாக ஆக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இவ்வளவு கிராண்டாக இருக்கிற சேலைக்கு ப்ளவுஸ் பிளெயினாக இருக்கும் பொழுது ரொம்பவே மேட்ச் ஆகாது இல்லையா? அதுக்காக நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி இந்த சேலையோட உள் சுற்றுலேருந்து இந்த பச்சை நிறத்தை ஒரு 6 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். நாம் வெட்டி எடுத்த இந்த கிளாத்தை அப்படியே நம்ம நேர் வாக்கிலேயே 2 இன்ச்சாக பிரித்து அதை இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு நம்ம 3 பாகமாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். 2 இன்ச்சாக நம்ம பிரிக்கும் பொழுது 6 இன்ச்சை 3 பாகமாக வெட்டி அதை நான் மடித்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம பட்டையான டோரியாக இதை செஞ்சுக்கலாம். பிறகு நல்லா இந்த படிமானம் வரணும் இல்லையா? அதுக்காக இந்த டோரியை அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். நம்ம வைக்கும் பொழுதும் ரொம்பவே சுலபமாக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஆனால் ரொம்பவே கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடியது. நமக்கு சேலைக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பொருத்தமாக இல்லைன்னா அந்த சேலையுடைய அழகு குறைவாக தான் தெரியும். நம்ம ப்ளவுஸை நல்ல கிராண்டாக பண்ணி போடும் பொழுது சுமாரான சேலை கூட ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? அந்த வரிசையில் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரிப்பையும் நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத் இல்லாமல் மேல் கிளாத்தில் மட்டும் டிசைனை வச்சுட்டு பிற்பாடு லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதுலேயும் டாட் பிடிச்சிட்டேன். லைனிங் கிளாத்லேயும் டாட்டை பிடிச்சிருங்க. பிடிச்ச பிறகு ரெண்டும் ஈவனாக ஆகிடும். இப்போ நம்ம வைக்க போகிற டிசைன் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். நெக்கோட டிசைன் இவ்வளவு தான். இந்த டிசைன்ல இருந்து நாம் இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த வளைவுடைய தொடர்ச்சி அவ்வளவுதான். இப்போ இப்படி வந்ததுனால அதை அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்து உங்கள் கை எப்படி போகுதோ அந்த மாதிரி டிசைனை நீங்கள் பொருத்தமாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேல் கிளாத்தையே கொஞ்சம் வெட்டணும். அதுக்காக இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வெட்டும் பொழுது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராஸாக தான் வெட்டணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த கோடு உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் பொழுது மேலே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கோடு தெரியுது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ண போகிறோம். இங்கே கொஞ்சம் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இந்த கிளாத்லேயே கொஞ்சம் மடித்து தைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சை விட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதை ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அந்த கோடு அளவையே வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த நாம் இங்கே இப்படி பொருத்தி இப்படி ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த துணியோட நேர் வாக்கிலேயே போட்டு வெட்டினதுனால நமக்கு இந்த கிளாத்தும் அப்படியே இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும், தனித்தனியாக தெரியாது. அதுக்காக தான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை போட்டு வெட்டியிருக்கேன். இப்போ இந்த கோட்லேயே நேராக நம்ம முதல்ல இந்த ஓரத்தில் தையலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த தையலை போட்டிருக்கோம். மறுபக்கத்துக்குள்ள நாம் அந்த ஸ்ட்ரிப்புகளை வைக்க போகிறோம். அதை வச்ச பிறகு இந்த இடத்த நீங்கள் அப்படியே இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த சேலையில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை தான் நம்ம அனுசரித்து வைக்க போகிறோம். கட்டங்களை வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஸ்கேலை எடுத்துக்கிட்டு
இந்த கழுத்துடைய போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கேலை இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. நம்ம தச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு அந்த பக்கம் தள்ளிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அந்த அளவை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடும் பொழுது நமக்கு அந்த கிராஸ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நாம் இந்த ஸ்ட்ரிப்பை வைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஏற்ற அளவை பக்கத்துலேயே இங்கே குறிச்சிக்கோங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம முதல்ல போட்ட அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வச்சு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்புகளை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பொருத்தமாக வச்சு சரியான அளவில் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ரிப் எல்லாத்தையுமே பொருத்தமான நூலை போட்டு நம்ம 2 ஓரமும் தச்சுக்க போகிறோம். இதை நம்ம இந்த முனைகளை எல்லாம் முதல்ல தைச்சிட்டு கூட இப்படி உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போட்டும் நம்ம தைச்சிக்கலாம். அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்பையும் தைச்ச பிறகும் மேலேயே நம்ம இந்த கட்டத்தை பூர்த்தியும் செய்யலாம். எப்படி வேணாலும் நம்முடைய விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி நாம் பொருத்தி இது மேலேயே அப்படியே எல்லாத்துக்கும் ஓரத்தையலில் 2 பக்கமும் போட போகிறோம். இதையே நம்ம நெருக்கமாக கொடுத்து செய்யும் பொழுது, அதாவது இந்த நிறமும் இந்த நிறமும் மாற்றி மாற்றி பக்கத்தில் நெருக்கமாக செஸ் கட்டை மாதிரி போடுறது ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு முற்றிலும் புதுமையான டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்த இதுக்கு பொருத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ லைனிங் கிளாத்லேயும் நம்ம டாட்டை பிடிச்சிட்டு 2யுமே சம அளவில் வச்சு ஒரு பீஸை செப்பரேட்டாக கொடுத்து உள்ளே திருப்பி மடித்து தைச்சிக்கலாம். அதை கையிலேயே நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம போடக்கூடிய தையல் இது மேலே வரும். அதனால் நம்ம கையில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இதுபோல் நம்ம ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தங்க மணியை இந்த மாதிரி இடத்துல அழகாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக அதில் துளையும் இருக்குது. அதை வச்சு நம்ம அழகாக தைச்சி விட்டுட்டோம்னா ரொம்பவே நமக்கு இந்த சேலைக்கு ஏற்ற பொருத்தமான டிசைன் கிடைச்சிரும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.